சரவண பவ. வேல் இருக்க வினை இல்லை, மயில் இருக்க பயமும் இல்லை. நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் எடுக்க வேண்டும். தேவைகள் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும் என் தங்கமே. முதலில் அந்த எண்ணத்தை நீ சமநிலைப்படுத்த. அப்போதுதான் உன்னால் எதிர்பாராமல் வரும் தாமதங்களையும் தடைகளையும் எதிர்கொள்ள முடியும். கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வின் ஒரு பகுதிதான் என்பதை நீ தீர்க்கமாக புரிந்து கொள். அதுவே வாழ்க்கை கிடையாது. நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என்ற உறுதி நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும். யார் உன்னை என்ன வசைப்பாடினாலும் அது உன்னை தீண்டாது. தீண்டவும் உன் சாய் தேவா நான் விட மாட்டேன் என் செல்வமே. அதற்கான பலனை அவர்கள் நிச்சயம் சந்திப்பார்கள். உனது தற்போதைய நிலை கண்டு கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். உனக்கு நல்லதே நடக்கும். முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை அறவே நிறுத்து. உன்னுடைய இந்த நிலை மாறி வாழ்வில் நீ வெற்றி பெறப்போகின்றாய். உனது வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கப் போகின்றது. எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன் கூடவே இருப்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் தங்கமே. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். நீ எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ அது வெகு விரைவில் உன்னை வந்து சேரப்போகின்றது. மீதமுள்ள தீவினையின் காரணமாகவே இந்த உடல் கிடைத்துள்ளது. உடல் வாய்த்த காரணத்தால் கர்மா அதன் வேலையை செய்யாமல் இருக்காது. அந்த கர்மம் இன்ப வடிவம் கொண்டிருந்தாலும் துக்க வடிவம் கொண்டிருந்தாலும் பாதிக்கப்படாமல் இரு. கர்மா அப்படி செயல்படும் என்று அறிந்து பயமின்றி அவற்றை ஏற்றுக்கொள். வானம் இடிந்து மேலே விழுந்தாலும் உன் நிலையில் நீ உறுதியாக இரு. தாங்கும் சக்தியை நான் கொடுக்கின்றேன். உன் முன்னும் பின்னும் நானே பாதுகாவலனாக இருப்பேன். மீதமுள்ள தீவினை அழியாவிட்டால் மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டியிருக்கும். இதை தவிர்க்க முடியாது. உனக்கு அந்த சக்தி எப்படி கிடைக்கும் என்ற சந்தேகம் வேண்டாம் என் தங்கமே. என் நாமஸ்மரணையில் உள்ள சக்தி அத்தகையது. சுயநலமின்றி என்னை ஆராதித்து வந்தால், ஸ்மரணை செய்து வந்தால், ஜெபம் செய்து வந்தால் அப்படிப்பட்ட அனுபூதி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த உண்மையை நீயே வெகு விரைவில் உணர்ந்து கொள்வாய் என் தங்கமே. உன்னால் ஆலயம் வர முடியவில்லை என்றாலும் ஒரு நிமிடம் கண்களை மூடி நீ என்னை நினைத்தாலே போதும். உன் அருகில் நான் வருவேன். இது உன் சாய் தேவனின் என் சத்திய வாக்கு தங்கமே. நான் என்றும் உனக்குள்ளேதான் இருக்கின்றேன். என் மீது நீ செலுத்தும் பக்தி ஒன்றே உனது குறிக்கோளாக இருக்க வேண்டும். இதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள். உன் போக்கை நான் எப்போதும் கவனித்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு தெரியாமல் எதுவும் இருக்க முடியாது. எனக்கு தெரியாமல் எதுவும் நடக்கவும் நடக்காது. நான் எங்கோ தூரத்தில் இருக்கிறேன் என்ற உன் எண்ணத்தால் உனக்கு பயம் உண்டாகிறது. அப்படிப்பட்ட எண்ணத்துக்கு நீ இடம் கொடுக்காதே என் செல்வமே. ஏனென்றால் சுமப்பவன் நான், நீ நடப்பவன் மட்டுமே. இதை எந்நேரமும் நீ நினைவில் வைத்து கொண்டு செயல்படு. தினமும் உன் முகம் வாடி போகிறது. என்னிடம் நீ வைத்த வேண்டுதல்கள் நடக்குமா நடக்காதா என்று கொஞ்சம் நம்பிக்கை குறைவோடு சிந்திக்கிறாய். அந்த எண்ணம் உனக்கு எதிராக மாறிவிடும் குழந்தையே. அதனால் நம்பிக்கையை கைவிடாதே, முயற்சியை கைவிடாதே. உன் வீட்டிற்கு வந்துவிட்ட என்னிடம் நீ இன்முகத்தோடு பேசு. உனக்கு நல்லதே நடக்கும். நீ படும் துயரமும் அனுபவிக்கின்ற மன இறுக்கமும் அழுகின்ற அழுகையும் என்னை பாடாய்ப்படுத்துகிறது. இனி உன்னை நான் அதிகமாக நேசிக்கப் போகிறேன். இதுவரை உனக்கு நடந்த கெடுபலன்களை மாற்றி அமைக்கப் போகிறேன். நீ புத்திசாலியாக இருந்து உன் குடும்பத்தை கட்டியெழுப்பு. உன்னால் மட்டுமே குடும்பத்தில் இழந்து போன அனைத்தையும் மீட்டு வர முடியும். வீட்டிற்குள் உட்கார்ந்து வீணாக காலத்தை முடக்காமல் உன் குடும்பத்தை எப்படியெல்லாம் மீட்கலாம் என திட்டமிடு. பிறர் உன்னை கேலி பேசுகிறார்கள், குறை கூறுகிறார்கள், அவமரியாதையாக பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கவலைப்படாதே. அவர்கள் எல்லாம் உன் வளர்ச்சி பிடிக்காமல் மீண்டு வந்து விடுவாய் என்ற பயத்தில் புலம்புகிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் ஒரு புன் சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்டாதே. இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள். எழுந்து கால் ஊன்றி நில். உன்னால் முடியும். உன்னால் மட்டுமே முடியும். நிச்சயமாக நீ சறுக்களிலிருந்து மீண்டு சாதிக்கப் போகிறாய். உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் கடன் கொடுத்து சுரண்டியவர்களும்
கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள். அதுவரை நான் சிறிதும் அயராது உனக்காக உழைக்கப் போகிறேன். நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். என் அன்பு குழந்தையே, ஒன்றை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள். காரணமில்லாமல் நான் வழிகளை தரமாட்டேன். வழிகளை தந்தாலும் வழிகாட்டாமல் விடமாட்டேன். உளிப்பட்டக்கல் சிலையாவது போல வழி கொண்ட மனம் வலிமை பெறும். நம்பிக்கையோடு செயல்படு, உனக்கு நல்லது நடக்கும். இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரமில்லாதவை. அதனால் கவலை வேண்டாம். விரைவில் உன் நிலை மாறும். உன் சாயப்பாவான நான் மாற்றுவேன் என் குழந்தையே. உனக்கு இந்த உலகத்தையும் உன்னை சுற்றி இருக்கும் சக மனிதர்களையும் பற்றி எப்போது உனக்கு புரிய போகிறது? ஏன் எல்லோரிடத்திலும் பாசத்தை வைத்து உன்னை நீயே வெறுக்கின்ற அளவுக்கு போகிறாய்? சிறு விஷயத்தை கூட பெரிதாக யோசித்து உன் நிம்மதி என்னும் கதவிற்கு நீயே பூட்டை போட்டு தாளிட்டு கொண்டு எனக்கு ஒரு புதிதாக காலம் பிறக்காதா என்று ஏங்கி நிற்கும் உன்னை பார்த்து என் மனம் புண்ணாகி போய் உள்ளது. உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை விட உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள், அதன் வெளிப்பாடாய் நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தை, நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி உனக்கான வாழ்க்கை என்னும் பாதை திசை திரும்புகிறது என்று ஆதங்கத்தில் செய்வது அறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து காணப்படுகிறாய். அதை பார்க்கையில் நான் துடிக்கிறேன். உன் கண்ணில் கண்ணீரை பார்க்கும் நேரமெல்லாம் என் கண்ணில் தாரை தாரையாய் கண்ணீர் வருகிறது. மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காதே. அதுதான் உன்னை இந்த அளவிற்கு தள்ளி இருக்கிறது. மற்றவர்களிடம் பேசு, ஆனால் அவர்களிடம் உன் அன்பை வழிகாட்டாதே. அப்படி அவர்களுக்காக நீ ஏங்குகிறாய், கிடைக்காத அன்பை எதிர்பார்க்கிறாய் என்றால் அந்த நிமிடம் நீ விலகி செல். ஏனென்றால் அடுத்த நிமிடம் உன் அன்பிற்கு மதிப்பு இருக்காது. உன் சுயமரியாதை அந்த இடத்தில் பொதிந்து போகும். என் குழந்தையின் மெல்லிய மனம் சீக்கிரம் காயப்படுகிறது. அதற்கு ஆறுதலான மருந்தாய் நான் இருக்கிறேன். நீ இவ்வளவு மெல்லிய மனதுடன் இருப்பது உன் தவறல்ல. அது உன் இயற்கையான சுபாவம். அதனால் நீ எதற்கும் குற்றமாய் கருதி உன்னை நீ கஷ்டப்படுத்தி கொள்ளாதே. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் துணை இருப்பேன். தாயாமையானது இந்த கரையில் இருக்கிறது. குட்டிகள் அந்த கரையில் பாலும் அரவணைப்பின் கதகதப்பும் இன்று இருக்கின்றன. தாயினுடைய அன்பான கடைக்கண் பார்வையே குட்டிகளுக்கு போஷாக்கை அளித்து வளர்ச்சியடைய செய்கிறது. குட்டி ஆமைகள் எப்போதும் தாயை பற்றியே நினைத்து கொண்டிருக்கின்றன. குட்டிகள் வேறு எதையும் செய்ய தேவையில்லை. அவற்றுக்கு பாலும் வேண்டாம், புல்லும் வேண்டாம், வேறு எந்த உணவும் தேவையில்லை. தாயை உற்று பார்த்து கொண்டு இருப்பதே அவற்றுக்கு போசாக்கு. இதுபோலத்தான் நானும் உன்னை பாதுகாக்கின்றேன். தாயான சாயியை உற்று பார்த்து கொண்டு இருந்தால் போதும், அது உங்களுக்கு போஷாக்கு தரும். வறுமையிலிருந்தும் பிரச்சனை போன்றவற்றிலிருந்தும் உங்களை மீட்டுவிடும். அன்பு குழந்தையே, எனக்கு படையல் போடுவதை விட பசித்தவனுக்கு உணவு கொடுப்பதையும் ஆதரவில்லாதவனுக்கு உதவி செய்வதையே நான் விரும்புகிறேன். ஏனென்றால் நீ சுகமாக இருப்பதால் உலகத்திற்கு நன்மை விளையும் என்பதால் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நிறைவாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை.